Grade 10 Chapter Real Numbers Exercise 1ல 7th question ஈஸியாக பார்க்கலாமா? காம்போசிட் நம்பர்ஸா அப்படின்னு ரெண்டு செட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்னென்னு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும் அண்ட் 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஹவு மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது? இங்கே 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே அந்த நம்பர் காம்போசிட் நம்பர். அண்ட் ப்ரைம் நம்பர் 13, 11, 19 இதெல்லாம் ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும், மோர் தென்லாம் வராது. ஓகேங்களா? பிகாஸ் அந்த நம்பர் அதே நம்பரால் டிவைட் ஆகும், அப்படி இல்லைன்னா நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும். அதுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? இப்போது ஃபஸ்ட்டு செட்டில் 13 அப்படிங்கிற நம்பர் காமனாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 13 காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டேன்னா 7 × 11 + 1 அப்படின்னு இருக்கும். இங்கே ஏன் நான் 1ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, நல்லா யோசிங்க. வி ரைட் 1 பிகாஸ் 13ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், 13 × 1 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸ்டெப் 2ல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ப்ராக்கெட்டை 13 × 78 கிடைக்குது. இதுக்கு ஃபேக்டர்ஸ் எடுத்தோம்னா மோர் தென் 2 நம்பர்ஸ், ஐ மீன் 2 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த செட் 1 காம்போசிட் நம்பர்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. செட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் 5 அப்படிங்கிற நம்பர் காமனாக ரிப்பீட் ஆகுது. 5 காமனாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதில் சிம்பிளிஃபை த ப்ராக்கெட் பண்ணுறோம். 5 × 1009 கிடைக்குது. அதுக்கும் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த நம்பரும் காம்போசிட் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபைனல் ஆன்சர் என்ன? போத் நம்பர்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers greater than 1. Therefore, both are composite number. Signing up, Surar.